இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நான் எதுக்காக இப்போ கொஞ்ச நாளாக இந்த சம்ஸ் எல்லாம் போட்டு அனுப்பிட்டுருக்கேன் அப்படின்னு காரணத்தை உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். என்னோடய ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க திடீர்னு பேரண்டோட ட்ரான்ஸ்ஃபர்னால் வெளியூருக்கு போயிட்டாங்க. வேறு ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. அவங்க கால் பண்ணி, மேம் எனக்கு 2 லெசன் நல்லா தெரியுது, மற்ற லெசன்லாம் கொஞ்சம் எனக்கு புரியல, எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருந்தாங்க. ஓகே, அவங்களுக்காக நமக்கு டைம் கிடைக்கும்போது ஒவ்வொரு சம்மா 3rd லெசன்லேருந்து வீடியோ எடுத்து அவங்களுக்கு அனுப்பலாம் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் ஒரு ஐடியா வந்துச்சு, நம்மள்ட்ட தான் யூடியூப் சேனல் இருக்கே, அதில் போட்டோம் அப்படின்னு சொன்னால் தேவைப்படுற மற்றவங்களும் இதை பயன்படுத்திக்குவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால தான் இந்த வீடியோ நான் போட்டுட்ருக்கேன். மேக்ஸ் அப்படிங்கிறது கிளாஸ்லேயோ யூடியூப்லேயோ நடத்துகிறாங்க அப்படின்னா அது எந்த இடமா இருந்தாலும் சரி, மேக்ஸை ஃபஸ்ட்டு நல்லா கவனிக்கணும். நல்லா கவனிச்சுட்டு அதை புரிஞ்சு நம்ம நோட்டில் ரைட் பண்ணணும். ரைட் பண்ணினதுக்கப்புறம் அதை நம்ம 1 or 2 டைம்ஸ் போட்டு போட்டு பார்க்கணும். அப்போ தான் மேத்ஸ் புரியும். அது கிளாஸாக இருந்தாலும் சரி, யூடியூப்பில் பார்த்தாலும் சரி, எங்கே மேக்ஸ் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்டாலும் நீங்கள் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டோடு அதை நல்லா கவனிங்க. அதை திருப்பி திருப்பி போட்டு பாருங்கள். மேக்ஸ் ஈஸியாக புரிஞ்சிடும். மேக்ஸை மெமரி பண்ணாதீங்க. மேக்ஸை மெமரி பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் எல்லா நேரத்துலேயும் மேக்ஸ் மெமரி பண்ணுறது யூஸ் ஆகாது, மறந்துடும். ஆனால் புரிஞ்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் எப்போவுமே மேக்ஸ் மறக்காது. ஓகேவா? இப்போ நான் போடுற மேக்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் ஓகேன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். புரியலை அப்படின்னாலும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அப்போ தான் என்னோடய நிறை குறைகளை நான் மாற்றிக்க முடியும். ஓகேவா? ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சம் என்னன்னு பாருங்கள். எக்ஸாம்பிள் 3.8 தான் பார்க்க போகிறோம் பாருங்கள். சால்வ் 1/2x + 1/4y - 1/3z = 1/4. 1/x = 1/3y, 1/x - 1/5y + 4/z = 2 × 2/15 அப்படின்னு ஒரு சம் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ நாள் பார்த்த சம்மோட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பார்த்தாவே உங்களுக்கு புரியுதா? ஓகே, இந்த சம்மை நம்ம சால்வ் பண்ணி எக்ஸ் ஒய் இசட் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்கேன் 1/2x + 1/4y - 1/3z = 1/4 எடுத்து நம்ம ஈக்குவேஷன் கொண்டு வர போகிறோம். லீனியர் ஈக்குவேஷனாக கொண்டு வர போகிறோம். எப்படின்னு பாருங்கள். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டோட்டலாகவே 1/xஐ p-ஆகவும் 1/y q இந்த இடத்துல ரைட் பண்ணுறேன் பாருங்கள். 1/xஐ p அப்படின்னு வச்சுக்கிறோம், 1/y qன்னு வச்சுக்கிறோம், 1/z rன்னு வச்சுக்கிறோம். ஓகேவா? இதை வச்சு இப்போ நம்ம இதை மாற்ற போகிறோம் பாருங்கள். இப்போ 1/2x அப்படின்னா 1/xஐ நம்ம pன்னு வச்சுக்கணும்னு சொன்னால், அப்போ p/2 ப்ளஸ் 1/y நம்ம என்ன வச்சுக்கணும்னு சொன்னோம், க்யூவாக வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ கீழே 4 இருக்கிறதுனால q/4ன்னு ரைட் பண்ணுறோம். மைனஸ் 1/z ஆறாக வச்சுக்கணும், பையில் 3 இருக்கிறதுனால 3 ரைட் பண்ணுறோம். ஈக்குவல் டு 1/4. இப்போ இதுவும் ஃப்ராக்ஷன் நம்பரில் தான் இருக்குது. நம்ம இந்த ஃப்ராக்ஷன் நம்பராக இருக்கிறத நம்ம நார்மல் நம்பராக லீனியர் ஈக்குவேஷனாக மாற்றணும். அப்படின்னா என்ன பண்ணுறோன்னா, இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையுமே டோட்டலாக 12ஆல் மல்டிபிள் பண்ண போகிறோம். இது எல்லாத்தையுமே 12ஆல் மல்டிபிள் பண்ண போகிறோம். ஓகேவா? எப்படி மல்டிபிள் பண்ண போகிறோன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு p/2வை 12ஆல் மல்டிபிள் பண்ணால் 12p/2 ப்ளஸ் 12q/4 மைனஸ் 12r/3 ஈக்குவல் டு 12. இந்த இடத்துல 1 இருக்கிற இடத்துல 12 மல்டிபிள் பண்ணால் 1 × 12 12 தான், 12/4. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம் பாருங்கள். அப்போ இங்கே பாருங்கள், 2வையும் 12ஐயும் கேன்சல் பண்ணோன்னா 6 2s are 12, 1 2 is 6 2s are 12. அடுத்து 1 4 is 4, 3 4s are 12, 1 3 is 3, 4 3s are 12, 1 4 is 4, 3 4s are 12ன்னு இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கிறோம். இப்போ என்ன இங்கே இருக்குது, 6p
ப்ளஸ் 3q மைனஸ் 4r ஈக்குவல் டு 3 மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? இப்போ ஈக்குவேஷன் கொண்டு வந்துட்டோமா? இது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். இப்போ அடுத்து செகண்டாக இங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை மட்டும்தான் எடுத்துட்டோம், அது ஃபஸ்ட் நம்பர். அடுத்து இது எடுத்துக்க போகிறோம். 1/x ஈக்குவல் டு 1/3y. 1/xனால் என்னென்னு சொல்லியிருக்கேன்? p சொல்லியிருக்கேன். p வேல்யூ. 1/yயோட வேல்யூ q/3 இருக்கிறனால 3ன்னு ரைட் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், இதுவும் ஃப்ராக்ஷன் நம்பரில் இருக்குது அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறோன்னா இந்த 3 எந்த சைடு கொண்டு வந்துடுறோம். அப்போ q-ஓட வேல்யூ கிடச்சிரும். q ஈக்குவல் டு 3p அப்படின்னு கொண்டு வந்துடுறோம். இப்போ ஈக்குவேஷன் 2 இதை வச்சுக்கிறோம். ஓகேவா? அடுத்து இன்னொரு நம்பர் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1/x மைனஸ் 1/5 5/y ப்ளஸ் 4/z ஈக்குவல் டு 2 இன்ட்டு 2/15. இதை எப்படி ரைட் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு 1/xக்கு வேல்யூ என்னது? p மைனஸ் 1/yயோட வேல்யூ வந்து q. கீழே 5 இருக்கிறதுனால q/5 ப்ளஸ்ஸு 1/zனா 6. அப்போ மேலே 4 இருக்கிறதுனால மேலே 4r மட்டும் போட்டால் போதும். 4 போட்டு r போட்டுக்கலாம். ஈக்குவல் டு இதை வந்து நம்ம வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக இருக்கிறத மல்டிபிள் பண்ணி பாருங்கள். 15 இன்ட்டு 30 30 + 2 32/15. இப்போ இது எல்லாமே ஃப்ராக்ஷன் நம்பரில் தான் இருக்குது. இதே நம்ம வந்து லினியர் ஈக்குவேஷனாக மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா இந்த ஃபுல் நம்பரையும் வந்து 15ஆல் மல்டிபிள் பண்ண போகிறோம். இது எல்லாத்தையுமே என்ன பண்ண போகிறோம்னா 15ஆல் மல்டிபிள் பண்ண போகிறோம். பாருங்கள், இங்கே என்ன இருக்குது? p இருக்கா? p-யை 15ஆல் மல்டிபிள் 15p மைனஸ் 15q/5 ப்ளஸ் 4 இருக்குது. 4 இன்ட்டு 15 4r இருக்கா? 4r இன்ட்டு 15 4r இன்ட்டு 15 ஈக்குவல் டு 15ஆல் மல்டிபிள் பண்ணி இன்ட்டு 32/15 ரைட் பண்ணுறோம். புரியுதா அந்த இடம்? இப்போ இன்னும் பாருங்கள் நல்லா. இப்போ எப்படி ரைட் பண்ணியிருக்கோன்னு திருப்பி நல்லா தெளிவாக இங்கே ரைட் பண்ணுறேன் பாருங்கள். 15p மைனஸ் 15q/5 ப்ளஸ் 4r வந்து 15ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். ஏன்னா முன்னாடியே நம்ம 15 போட்டாலும் ஓகே. ஈக்குவல் டு 15 மல்டிபிள் பண்ணி 32/15. இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 15 அப்படியே இருக்குது. இந்த 5ஐயும் இந்த 15ஐயும் கேன்சல் பண்ணால் 1 5 is 5 3 5s are 15. இந்த 15க்கு இந்த 15 கேன்சல் ஆயிரும். அப்போ இங்கே 4 இன்ட்டு 15ஐ மல்டிபிள் பண்ணணும். அப்போ இங்கே என்ன ஆன்சர் கிடைக்கிது? 15p மைனஸ் 3q ப்ளஸ் 4 இன்ட்டு 15 என்ன வரும்னா 60r ஈக்குவல் டு 32. ஈக்குவேஷன் 3 கிடைக்கிது. ஓகேவா? இப்போ நம்ம ஈக்குவேஷன் 1 2 3 மூணுமே கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதை வச்சு என்ன பண்ண போகிறோம்னு பாருங்கள். ஈக்குவேஷன் 2 பாருங்கள். ஈக்குவேஷன் 2 என்ன இருக்குது? q ஈக்குவல் டு 3p. இதை யூஸ் பண்ணி ஈக்குவேஷன் 1ல் போய் அப்ளை பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்னு பாருங்கள். ஈக்குவேஷன் 1 இங்கே என்ன இருக்குது பாருங்கள். 6p ப்ளஸ் 3q மைனஸ் 4r ஈக்குவல் டு 3. அப்போ இங்கே q-ஓட வேல்யூவில் 3pன்னு அப்ளை பண்ண போகிறோம். அவ்வளோதான். 6p ப்ளஸ் 3 q-ஓட வேல்யூ 3pன்னு அப்ளை பண்ண போகிறோம். மைனஸ் 4r ஈக்குவல் டு 3. 6p ப்ளஸ் 3 3s are 9p மைனஸ் 4r ஈக்குவல் டு 3. 6pயையும் 9pயும் ஆட் பண்ணால் என்ன வரும்? 15p மைனஸ் 4r ஈக்குவல் டு 3 அப்படின்னு 4th ஈக்குவேஷனை நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம். 4th ஈக்குவேஷன் கொண்டு வந்துட்டோம். பார்த்தீங்களா எப்படி கொண்டு வந்தோம்? இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் செகண்ட் ஈக்குவேஷன் q-ஓட வேல்யூவை போய் அப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ q வந்து 3pன்னு போட்டு 3 3s are 9. அப்போ 6pயும் ரெண்டுமே p-யாக மாறிடுச்சுன்னா ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 6 + 9 15p மைனஸ் 4r ஈக்குவல் டு 3. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதே செகண்ட் ஈக்குவேஷன் q ஈக்குவல் டு 3pயை ஈக்குவேஷன் 3ல் அப்ளை பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் 3 என்ன இருக்குதுன்னு பாருங்கள்.
என்ன இருக்குது மேலே பாருங்கள், ஈக்குவேஷன் 3 15p minus 3q plus 60r equal to 32ன்னு இருக்கா. இப்போ இதில் போய் நம்ம வந்து க்யூவோட வேல்யூவை அப்ளை பண்ண போகிறோம். பாருங்கள், 15p minus 3, க்யூவோட வேல்யூ வந்து 3p plus 60r equal to 32. 15p minus 3 3s are 9p plus 60r equal to 32. அப்போ 15 மைனஸ் 9 இருக்குது. 15ல் 9 லெஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 6p ப்ளஸ் 60r ஈக்குவல் டு 32. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும்னு புரியுதா? முதல்ல வந்து 15p ப்ளஸ் 9p இருந்துச்சு, ஆட் பண்ணி நம்ம ரைட் பண்ணோம். இங்கே எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா 15p மைனஸ் 9pன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ லெஸ் பண்ணணும். ஓகேவா? 15p மைனஸ் 9p ப்ளஸ் 60r ஈக்குவல் டு 32. 15pயில் 9p லெஸ் பண்ணால் 6p ப்ளஸ் 60r ஈக்குவல் டு 32ன்னு ரைட் பண்ணுறோம். இதை இன்னுமே நம்ம வந்து சிம்ப்ளிஃபை பண்ணலாம். எதால் பண்ணலாம் பாருங்கள், இந்த ஃபுல் ஈக்குவேஷனையுமே டோட்டலாக நம்ம வந்து 2ஆல் டிவைட் பண்ணலாம். இதை என்ன பண்ணலாம், 2ஆல் டிவைட் பண்ணி சிம்ப்ளிஃபை பண்ணிக்கலாம். எப்படின்னு பாருங்கள், இந்த ஃபுல் ஈக்குவேஷனை 2ஆல் டிவைட் பண்ணுறோம். எப்படின்னு பாருங்கள், 2ஆல் 6 வந்து டிவைட் பண்ணோம்னா என்னது, என்ன வரும் பாருங்கள், 2ஆல் டிவைட் பண்ணும்போது 6pங்கிறது 3pயாக மாறும், ப்ளஸ் 60rங்கிறது எப்படின்னா 30rஆக மாறும், ஈக்குவல் டு 32வை 2ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 16 வரும். இப்போ இதை ஈக்குவேஷன் 5ஆக நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போ 4ஐயும் 5ஐயும் எடுத்து இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் 4 வந்து 15p minus 4r equal to 3. ஈக்குவேஷன் 5 வந்து 3p plus 30r equal to 6. இப்போ இது ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒன்று வந்து நம்ம சேமாக மாற்றணும். எதை மாற்றலாம் அப்படின்னு பாருங்கள். இப்போ 15pயை வந்து இருக்குங்க, 4th ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். 15p minus 4r equal to 3. இப்போ அடுத்து ஈக்குவேஷன் 5 பாருங்கள், 3pயை நம்ம 15pயாக மாற்றலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா 3யை 5ஆல் மல்டிபிள் பண்ணலாம். அப்போ ஈக்குவேஷன் 5ஐ வந்து 5ஆல் மல்டிபிள் பண்ணால் நம்ம இதுக்கு சேமாக கொண்டு வரலாம். ஈக்குவேஷன் 5 என்ன இருக்குது, 3pயை 5ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன வரும், 5 3s are 15p மைனஸ் ப்ளஸ் இருக்குங்க. அடுத்து 30யை 5ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன வரும், 3 5s are 15. அப்போ 150r ஈக்குவல் டு 16 5ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன வரும், 5 6 are 30, சரி ஒரு 3 1 3 1 5 is by 80 வரும். ஓகேயா? 16 5ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 80 வரும். இப்போ இது ரெண்டையும் நம்ம எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். இப்போ சால்வ் பண்ணுங்கள். இப்போ சேமாக இருக்கா சிம்பிள், அப்போ சிம்பிள்ஸ் சேஞ்ச் பண்ணணும். ப்ளஸ் எல்லாம் மைனஸாக மாறுது. அப்போ என்ன பண்ணுறோம், 15pயையும் கேன்சல் பண்ணிடுறோம். அப்போ இங்கே மைனஸ் 4r இருக்குது, இங்கே மைனஸ் 150 இருக்குது. அப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகும்னு சொல்லியிருக்கோம். அப்போ மைனஸ் 154r ஈக்குவல் டு 80 மைனஸில் இருக்குது, 3 ப்ளஸில் இருக்குது. அப்போ 80லேருந்து 3 லெஸ் பண்ணிங்கன்னா 77. இங்கே பெரிய நம்பர் மைனஸ் இருக்கணும், மைனஸ் 77. அப்போ நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், மைனஸையும் நம்ம கேன்சல் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா 154r ஈக்குவல் டு 77. இப்போ r நமக்கு தேவை. அப்போ என்ன பண்ணலாம், 77 இந்த 154ங்கிறது கீழே போயிடுது. அப்போ 77 by 154 டிவைட் பண்ணுறோம். சொல்லி பாருங்கள், 77 நேர் 77 ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். 7 + 7 14, 7 14 15. அப்போ 177 77 277 154. அப்போ ஆரோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 1/2ன்னு கிடைக்கிது. ஆரோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 1/2 கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ ஆரோட வேல்யூவை நம்ம எடுத்துகிட்டு ஈக்குவேஷன் 2ல் நம்ம அப்ளை பண்ணலாமா? ஆரோட வேல்யூ 2ல் வந்து r கிடையாது. அப்போ ஆரோட வேல்யூ வந்து ஈக்குவேஷன் 4ல் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஈக்குவேஷன்
4ல் அப்ளை பண்ண போகிறோம் பாருங்கள். ஈக்குவேஷன் 4 என்ன இருக்குது? 15p மைனஸ் 4r ஈக்குவல் டு 3. இப்போ இதில் போய் அப்ளை பண்ணுங்கள் ஆரோட வேல்யூவை. 15p மைனஸ் 4 ஆரோட வேல்யூ 1/2 ஈக்குவல் டு 3. இப்போ இதை வந்து மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும் பாருங்கள். இது வந்து அப்படியே கேன்சல் ஆகிடும். 1 2 is 2 2 2s are 4. அப்போ 2 × 1 2 ஈக்குவல் டு 3. ஓகேவா? இங்கே பாருங்கள், நம்ம 4t ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டோம். 15p மைனஸ் 4r ஈக்குவல் டு 3ன்னு எடுத்துருக்கோம். 15p அப்படியே வச்சுக்கிறோம். ஆரோட இடத்துல தான் வந்து 1/2 அப்ளை பண்ணுறோம். இது வந்து அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் 2வும் 4யும் கேன்சல் பண்ணால் 1 2 is 2 2 2s are 4. அப்போ 2 × 1 இங்கே 2 தான் வந்து வந்திருக்கு ஈக்குவல் டு 3ன்னு வச்சுக்கிறோம். இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம்? 15p ஈக்குவல் டு 3 இங்கே இருக்குது. இங்கே -2 வந்து இந்த சைடு போனால் +2. இப்போ என்ன வரும்? 15p ஈக்குவல் டு 5. அப்போ p என்ன வரும் அப்படின்னா 5. இந்த 15 வந்து கீழே போயிடும். அப்போ கேன்சல் பண்ணுங்கள். 1 5 is 5 3 5s are 15. அப்போ pயோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குன்னா 1/3 கிடைக்கும். இப்போ நமக்கு வந்து r வந்து 1/2 கிடச்சிருக்கு. pயோட வேல்யூ வந்து 1/3 கிடைக்கிது. இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம ஈக்குவேஷன் 2ல் போடலாம். ஏன்னா ஈக்குவேஷன் 2ல் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் 2 என்ன பார்த்துருக்கோம்? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஈக்குவேஷன் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா q ஈக்குவல் டு 3p. அப்போ நமக்கு வந்து pயோட வேல்யூ ஆரோட வேல்யூ தெரியும், qயோட வேல்யூ தெரியாது. அப்போ qயோட வேல்யூ தெரியும்னா 3 வச்சுக்கிறோம். pயோட வேல்யூ அப்ளை பண்ணுங்கள் 1/3. அப்போ 3க்கு 3 கேன்சல் ஆகிடுச்சுன்னா qயோட வேல்யூ என்ன கிடைக்கிது? 1 கிடச்சிருச்சு. இப்போ நமக்கு வந்து ஆரோட வேல்யூ, pயோட வேல்யூ, qயோட வேல்யூ கிடச்சிருச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருந்தோம் ஞாபகம் இருக்கா? 1/xோட வேல்யூ வந்து நம்ம வந்து pன்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ இங்கே pயோட வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 1/3. அப்போ xோட வேல்யூ என்னவாக இருக்கும்? கண்டிப்பாக 3 தான். ஓகேவா? அடுத்து 1/yயோட வேல்யூ நம்ம என்னென்னு எடுத்துட்டோம்? qன்னு எடுத்துட்டோம். qயோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 1. அப்போ yயோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும்? 1. ஓகேவா? அடுத்து 1/zோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? rன்னு வச்சுக்கிட்டோம். rக்கு நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்கு? 1/2 கிடச்சிருக்கு. அப்போ zோட வேல்யூ என்ன நமக்கு? 2. இப்போ நம்மளுக்கு வந்து x y z எல்லாத்தோட வேல்யூ கிடச்சிருச்சா? அதை அப்படியே ரைட் பண்ணிக்க வேண்டியதுதான். x ஈக்குவல் டு 3, y ஈக்குவல் டு 1, z ஈக்குவல் டு 2. அவ்வளோதான் இந்த சம் உங்களுக்கு. இந்த சம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சா? இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். திருப்பி உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். வேறு ஃபஸ்ட் லெசன் செகண்ட் லெசனில் ஏதாவது டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ.